பிஜேபி வந்து ஒன்றிய அரசை உருவாக்கி அங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்த காலத்திலிருந்து அது வந்து உயர்கல்வியை தன்னுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில மதவெறி மயமாக்குவதற்கான முயற்சி பல்கலைக்கழகங்கள்ல மற்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல அதை வந்து டார்கெட் பண்ணி அந்த முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. முக்கியமான பொசிஷன்ஸ்ல ஹிந்துத்வா ஆதரவாளர்களை நியமனம் செய்வது, அவங்களுக்கெல்லாம் பல சமயங்கள்ல இந்த பொறுப்புகளுக்கு வருவதற்கு தகுதியே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவங்க ஹிந்துத்வா ஆதரவாளர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக தகுதி இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்புகள்ல அவர்களை அமர்த்துவது நியமனம் செய்வதுங்கிறது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்கள், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களை பயன்படுத்தி தங்களுடைய இப்படிப்பட்ட திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை அவங்க செய்யறாங்க. மாநில பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் நியமனம் உட்பட அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது. அவங்க ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய இந்த ரெகுலேஷன்ஸை நீங்க வந்து அமல்படுத்தலைன்னா அதுக்கு தண்டனை உண்டு, பியூனிட்டிவ் ஆக்ஷன் உண்டுங்கிற முறையில சொல்றாங்க. இப்போ ஒரு மாநில அரசு இந்த டிராஃப்ட் ரெகுலேஷனை மாநில பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் பொருத்த முடியாது, அமல்படுத்த முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்தால் யுஜிசியினுடைய எந்த திட்டமும் உங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு வராது, உங்களுடைய மாநிலத்திற்கு வராது. அதனால எங்க ரெகுலேஷனை மரியாதையா ஒத்துக்கலைன்னா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற முறையில மிரட்டுகிற அச்சுறுத்துகிற தொனியில தான் யுஜிசியினுடைய டிராஃப்ட் ரெகுலேஷன் என்பது இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் வைஸ் சான்சலர் அப்படின்னு சொன்னா கல்வியாளராக கல்வி சார்ந்த செயல்பாட்டில் இருப்பவர் தான் இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நான் அகாடமிக் பர்சன்ஸ், கல்வி சாராத அப்படிப்பட்ட ஆட்களும் துணைவேந்தராக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய நாட்டுல ஒரு சில இடங்கள்ல துணைவேந்தராக ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பதுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரலைஸ் பண்றதுன்னா இயல்பாகவே எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் துணைவேந்தர்களை RSS சார்பு உள்ள அல்லது RSSல் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கான ஒரு உயர்கல்வியில சித்தாந்த ரீதியான தலையீடுகளை. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி ஜனவரி 6-12 வாரத்துக்கான தலையங்கம் மாநில பல்கலைக்கழகங்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. புத்தாண்டு பிறந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு துவங்கிய அதே நேரத்தில் கல்வித்துறையின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஒன்றிய அரசு கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. அதை வந்து யுஜிசி மூலமாக பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய ஒரு டிராஃப்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அம்சத்தை அது வெளியிட்டு இருக்கிறது. அது வந்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இதில் வந்து உயர்கல்வியினுடைய தரத்தை பராமரிப்பதற்காக ஆசிரியர்கள், அகாடமிக் ஸ்டாஃப் இவர்களை நியமனம் செய்யும் போது என்ன தகுதிகள் இருக்கணும் என்பது பற்றிய ரெகுலேஷன்ஸ் தான் இப்போ டிராஃப்ட் ரெகுலேஷன் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. உயர்கல்வி நிறுவனங்கள்னு சொன்னால் அது வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் சேர்ந்து இது பொருந்தும் அப்படிங்கிற முறையில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ யுஜிசியினுடைய ஒரு கணக்குப்படி 56 மத்திய பல்கலைக்கழகங்கள், 481 மாநில பல்கலைக்கழகங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கு. அப்போ இந்த ரெகுலேஷன்ஸ் மூலமாக மத்திய அரசு மாநில பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் நியமனம் உட்பட அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது. துணைவேந்தர்களுடைய நியமனம், மாநில பல்கலைக்கழகங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது உள்பட இந்த ரெகுலேஷன்ஸ்ல அடங்கி இருக்கு. அரசமைப்பு சட்டம் உத்தரவாதப்படுத்துகிற கூட்டாட்சி கோட்பாடு மாநில உரிமைகள் மீதான டைரக்ட் அட்டாக், டைரக்ட் அசால்ட், நேரடியான தாக்குதல் என்றுதான் இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் விசி நியமனம் எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பேசுது. ஏற்கனவே வந்து விசி நியமனம் பண்ணணும்னா ஒரு தேடுதல் மற்றும் தேர்வு குழு, சர்ச் அண்ட் செலக்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து அமைக்கப்படும். வழக்கமாக அதில் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் யார் யாருன்னா, ஒன்று வந்து யுஜிசியினுடைய நாமினி,
ரெண்டாவது, மாநில அரசு பரிந்துரைக்கிற ஒரு நாமினி, ஆனா ஆளுநர் அதை சொல்லுவாரு. ஆனா அது அடிப்படையில மாநில அரசனுடைய நாமினி. மூன்றாவது, அந்த சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய செனட், சிண்டிகேட், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், அந்த மாதிரியான கவுன்சில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு நாமினி. இவங்க 3 பேரும் தான் வந்து இந்த தேடுதல் குழுவில் இருப்பாங்க. இந்த குழுவினுடைய பரிந்துரையாகத்தான் விசியினுடைய நியமனம்ங்கிறது இருக்கும். இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இப்ப யுஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புதிய டிராஃப்ட் என்பது இந்த தேடுதல் குழுவினுடைய காம்போசிஷன் அதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுகிறது. இந்த மாற்றத்துல மாநில அரசுக்கு எந்த பங்கு பாத்திரமும் இல்லாமல் மாநில அரசு ஒதுக்கப்படுகிற ஒரு வேலையை இந்த யுஜிசியினுடைய ரெகுலேஷன்ஸ் பண்ணுது. அப்போ மாநில அரசுக்கு ஏற்கனவே இருந்த அதிகாரம் முழுமையாக ஆளுநர், அவர் தான் பல்கலைக்கழக வேந்தர்ங்கிற முறையில அவருக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது. ஆளுநர் வந்து ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நியமனங்கள் எப்படி செய்வது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல விசிக்கள் நியமனம் எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்துகிற, சென்ட்ரலைஸ் பண்ணுகிற ஒரு வேலையை இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் என்பது செய்கிறது. அப்ப இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரலைஸ் பண்றதுன்னா இயல்பாகவே எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் துணைவேந்தர்களை RSS சார்பு உள்ள அல்லது RSSல் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கான ஒரு உயர்கல்வியில சித்தாந்த ரீதியான தலையீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இவர்கள் பயன்படுத்தக்கூடும்ங்கிறது தான் டிராஃப்ட் ரெகுலேஷன்ல வரக்கூடிய விஷயம். ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எங்கேயும் கலந்து பேசாம, மாநிலங்கள் கிட்ட கூட பேசாம, கல்வியாளர்கள்ட்ட பேசாம ஒருதலைபட்சமாக தேசிய கல்விக் கொள்கை வந்து எல்லார் மேலேயும் திணிக்கப்பட்டது. அப்பவே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கொள்கையை பற்றி சொல்லும் போது அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்துகிற சென்ட்ரலைசேஷன் என்கிற அம்சம், அதே போல கல்வி திட்டத்தில் வகுப்புவாத கருத்துக்களை, மதவெறி கருத்துக்களை புகுத்தக்கூடிய கம்யூனலைசேஷன் என்கிற அந்த அம்சம், இது வந்து கல்வித்துறையில இது இரண்டும், சென்ட்ரலைசேஷன், கம்யூனலைசேஷன், அதே போல கமர்ஷியலைசேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. அப்ப இந்த அம்சங்களை மையப்படுத்தியதாகத்தான் தேசிய கல்விக் கொள்கை இருக்குங்கிற விமர்சனத்தை ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக முன்வைத்திருக்கிறோம். இப்ப இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து மாணவர் சமூகத்தால, ஆசிரியர் சமூகத்தால கடுமையாக எதிர்க்கப்படுது. ஏன்னா ஒரு கல்வித்துறைன்னு சொன்னா ஆசிரியர்களும் மாணவர்களும் தான் அதனுடைய முக்கியமான அம்சங்கள். அப்ப அவர்கள் உள்பட எதிர்த்திருக்கிறார்கள். இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸையும் ஆசிரியர் சமூகமும் மாணவர் சமூகமும் எதிர்த்திருக்கு. இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தேசிய கல்விக் கொள்கையினுடைய பகுதியில் ஒன்று, நேரடியாக அதனுடைய தலையீட்டில் ஒன்று அப்படிங்கிற முறையில் நம்ம பார்க்கணும். பிஜேபி வந்து ஒன்றிய அரசை உருவாக்கி அங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்த காலத்திலிருந்து அது வந்து உயர்கல்வியை, அந்த கல்வி திட்டத்தை தன்னுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில மதவெறி மயமாக்குவதற்கான முயற்சி பல்கலைக்கழகங்கள்ல, மற்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல அதை வந்து டார்கெட் பண்ணி அந்த முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் வந்து மாநிலங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லையும் இந்த முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. முக்கியமான பொசிஷன்ஸ்ல ஹிந்துத்வா ஆதரவாளர்களை நியமனம் செய்வது, அவங்களுக்கெல்லாம் பல சமயங்கள்ல இந்த பொறுப்புகளுக்கு வருவதற்கு தகுதியே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவங்க ஹிந்துத்வா ஆதரவாளர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக தகுதி இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்புகள்ல அவர்களை அமர்த்துவது, நியமனம் செய்வதுங்கிறது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்கள், எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களை பயன்படுத்தி தங்களுடைய இப்படிப்பட்ட திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை அவங்க செய்யறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய LDF அரசாங்கம், அதே போல தமிழகம், பஞ்சாப், மேற்கு வங்கம், இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து ஒன்றிய அரசனுடைய இப்படிப்பட்ட திணிப்பு வேலையை கடுமையாக எதிர்ப்பவர்களாக, நிராகரிப்பவர்களாக இந்த மாநிலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஆளுநர்களுடைய இந்த மோசமான தலையீடுகளை அவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல
நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்று இருக்கிற மாநில உரிமைகள் அதை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய பல நடவடிக்கைகள்ல இது ஒரு முக்கியமான நடவடிக்கையாக, அண்மைக்கால நடவடிக்கையாக வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆளுநர்கள் ஒன்றிய அரசனுடைய முகவர்களாகத்தான் பல சமயங்கள்ல பயன்படுத்தப்படுறாங்க. பிஜேபி அல்லாத இதர கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தன்னுடைய கடமையை செய்ய விடாமல் முடக்கி போடுகிற வேலையை ஆளுநர்கள் மூலமாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செய்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்குது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் யுஜிசியினுடைய டிராஃப்ட் ரெகுலேஷனை பார்க்கணும். அப்ப கல்வித்துறையில ஆளுகிற கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய அஜெண்டாவை, நிகழ்ச்சி நிரலை திணிப்பது அல்லது உள்ளடக்குவது அப்படிங்கிற நடவடிக்கை தான் இது. இப்ப இந்த மத்திய மாநில அரசுகள் சம்பந்தமாக ஏற்கனவே உருவாக்கப்பட்டு அறிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய 2 கமிஷன்கள் என்ன சொல்லி இருக்கிறதுங்கிறத இதோட தொடர்பு படுத்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று 1988 அறிக்கை சமர்ப்பித்த சர்க்காரியா கமிஷன். அந்த பேர் அநேகமா எல்லாருக்குமே தெரியும். சர்க்காரியா கமிஷன்ல ஆளுநரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, முக்கியமான விஷயங்களில் ஆளுநர் மாநில முதலமைச்சரையும் இதர அமைச்சர்களையும் கலந்தாலோசிப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சான்சலர்ங்கிற முறையில், வேந்தர்ங்கிற முறையில் ஆளுநர் நியமிக்கப்படும் போது அந்த கல்வி பல்கலைக்கழகம் சம்பந்தமான விஷயங்கள்ல சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு ஆளுநர் கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சர்க்காரியா கமிஷனுடைய அறிக்கையில இருக்கு. ஆனா இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழகம் உள்பட இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எந்த விஷயத்திலையும் முதலமைச்சரையோ அல்லது மாநில அமைச்சர்களையோ கலந்தாலோசிப்பது கிடையாதுங்கிறது மட்டுமல்ல, இந்த மாநில அரசாங்கம் சொல்லுகிற விஷயங்களுக்கு நேரெதிரான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவராகத்தான் ஆளுநர் இருக்காருங்கிறத பார்க்கிறோம். அதனால சர்க்காரியா கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 2 பரிந்துரைகளும் இந்த காலகட்டத்தில் பிஜேபி அரசாங்கம் நியமித்திருக்கக்கூடிய ஆளுநர்கள் கடைபிடிப்பது கிடையாதுங்கிறத பட்டவர்த்தனமாக நம்ம பார்க்கிறோம். 2வது கமிஷன், மத்திய மாநில உறவுகள் பற்றிய 2வது கமிஷன் பூஞ்சி கமிஷன். இது 2010 தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது. சர்க்காரியாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து இந்த ரிப்போர்ட்ங்கிறது வந்திருக்கு. இது சர்க்காரியா கமிஷன் சொன்னதை விட ஒரு படி மேல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தர்களாக ஆக்குவதுங்கிறது கடந்த காலத்துல ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தேவையாக கூட இருந்திருக்கலாம். சான்சலர்னு ஆக்கி அவருக்கு அது சம்பந்தமான அதிகாரங்களை கொடுப்பதுங்கிறது கடந்த காலத்துல ஒரு தேவையாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது, சூழல் மாறி இருக்கிறது. அமைச்சரவை இயல்பாகவே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்களை எப்படி நடத்துவதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், அதன் மீது அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கூட உள்ளது. அதனால அவர்கள் அதை நடத்துவதற்கு வழிவிட வேண்டும் அப்படிங்கிற முறையில சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு நடுவுல ஆளுநர்களை வேந்தராக ஆக்குவதுங்கிறது மாநில அரசனுடைய அதிகாரத்துக்கும் ஆளுநர் அதிகாரத்துக்கும் இடையில மோதல் ஏற்படலாம். ஆளுநருடைய செயல்பாட்டுக்கும் அமைச்சரவையினுடைய செயல்பாட்டுக்கும் இடையில மோதல் ஏற்படலாம். ஆனா இதெல்லாம் ஏற்படாம இருக்கணும். அதனால ஆளுநர்களுக்கு சட்ட ரீதியான எந்த செயல்பாட்டையும் பவரையும் கொடுக்க வேண்டியதில்லை. அரசமைப்பு சட்டம் 2 வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஸ்டாச்சூட் அடிப்படையில் அவங்களுக்கு எந்த பொறுப்பையும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அரசமைப்பு சட்டம் ஆளுநர்களுக்கு என்ன சொல்லி இருக்கோ அதோட நிறுத்திக்கங்க அப்படிங்கிற முறையில தான் பூஞ்சி கமிஷனுடைய பரிந்துரை இருக்கு. அதனாலதான் ஆளுநர்களை வைத்து விளையாடுவதற்கு ஏற்பாடு செய்கிற ஒரு அரசாங்கத்தால இந்த மாதிரியான மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமான சர்க்காரியா கமிஷன் பரிந்துரையோ பூஞ்சி கமிஷன் பரிந்துரையோ ஏற்புடையதாக இருக்காதுங்கிறது நம்மால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சித்தாந்த ரீதியாக பார்த்தாலும் கூட மையப்படுத்துவதுங்கிறது தான் அவர்களுடைய சித்தாந்தமே தவிர ஒரு அதிகார பரவல் அல்லது கூட்டாட்சி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, ஏற்புத்தன்மையும் இல்லை. அதனால தான் இந்த கமிஷன்களுடைய பரிந்துரையை
நிறைவேற்றுவதற்கு இவங்க எதுவும் மெனக்கெடலை, கவலைப்படலைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த யூஜிசியினுடைய டிராஃப்ட் ரெகுலேஷன்ல சில மோசமான அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய இந்த ரெகுலேஷன்ஸை நீங்க அமல்படுத்தலைன்னா அதுக்கு தண்டனை உண்டு, பியூனிட்டிவ் ஆக்ஷன் உண்டுங்கிற முறையில சொல்றாங்க. என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? இப்போ ஒரு மாநில அரசு யூஜிசி இந்த டிராஃப்ட் ரெகுலேஷனை மாநில பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் பொருத்த முடியாது, அமல்படுத்த முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்தால் யூஜிசியினுடைய எந்த திட்டமும் உங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு வராது, உங்களுடைய மாநிலத்திற்கு வராது. அதே போல யூஜிசி சட்டத்தின் கீழ் உயர்கல்வி நிறுவனங்கள்னு ஒரு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலிலிருந்து உங்கள் மாநில பல்கலைக்கழகங்களை, உயர்கல்வி நிறுவனங்களை நாங்கள் அகற்றி விடுவோம். அதனால எங்க ரெகுலேஷனை மரியாதையா ஒத்துக்கலைன்னா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற முறையில மிரட்டுகிற, அச்சுறுத்துகிற துணியில தான் யூஜிசியினுடைய டிராஃப்ட் ரெகுலேஷன் என்பது இருக்கு. நீங்க அடிப்படையில் யூஜிசியினுடைய மேண்டேட் என்ன, அதுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு கிராண்ட் கொடுப்பது. நீங்க பல்கலைக்கழக மானிய குழு தான் அது பேரு. அதனால மானியங்களை பல்கலைக்கழகங்களுக்கு அளிப்பது, எப்படி பகிர்ந்தளிப்பது அப்படின்னு தீர்மானிக்க வேண்டிய ஒரு அமைப்பே தவிர மாநில பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது அவங்களுடைய மேண்டேட் அல்ல. இருந்தாலும் அதற்கு முரணாகத்தான் ஒன்றிய அரசு யூஜிசியை பயன்படுத்துகிறதுங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ல வேற சில விஷயங்கள் இருக்கு. அதுவும் உயர்கல்வியை சிதைக்கக்கூடிய, உயர்கல்வியினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் வைஸ் சான்சலர் அப்படின்னு சொன்னா கல்வியாளராக, கல்வி சார்ந்த செயல்பாட்டில் இருப்பவர் தான் இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நான் அகடமிக் பர்சன்ஸ், கல்வி சாராத அப்படிப்பட்ட ஆட்களும் வரலாம், துணைவேந்தராக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய நாட்டில் ஒரு சில இடங்கள்ல துணைவேந்தராக ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பதுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த ரெகுலேஷன் அமலுக்கு வந்தால் ஒரு தொழிலதிபர் மாதிரியான ஆட்கள் கூட, இண்டஸ்ட்ரியோட கனெக்டடா இருக்கக்கூடிய ஆட்கள் கூட ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வர முடியுங்கிற நிலைமைய இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாக்குது. அப்படின்னு சொன்னா பல்கலைக்கழகம் அல்லது உயர்கல்வி நிலையம்னா அதுக்கு ஒரு அகடமிக் கேரக்டர் என்பது இருக்கிறது. அந்த அகடமிக் கேரக்டர் மேல ஒரு அசால்ட், ஒரு தாக்குதல்ங்கிற முறையில தான் இந்த குறிப்பான கைட்லைனை பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ ஒரு தொழிலதிபரை நீங்க விசியா போட்டா அந்த தொழில்துறையினுடைய, அந்த தொழில் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த பல்கலைக்கழகம் வரக்கூடிய ஒரு மோசமான சூழலும் ஏற்படும் அப்படிங்கிறத அப்பெண்டேஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அடிமையாக பயன்படுத்துகிற ஒரு ஏற்பாடு இதுக்குள்ள இருக்கு. இப்ப பல இடங்கள்ல தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் டிராஃப்ட் ரெகுலேஷன் வந்ததுன்னா தனியார் பல்கலைக்கழகங்கள் மாநில அரசை கேட்க வேண்டியதில்லை, எங்கேயும் கேட்க வேண்டியதில்லை, சம்பந்தமே இருக்காது, கனெக்ஷனே இருக்காது. அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள விசியா போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ உயர்கல்வியினுடைய தரம் மிகப்பெரிய அளவுல சமரசம் செய்யப்படும், மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் தலையங்கம் நமக்கு கொடுக்கிறது. பல இடங்கள்ல ஆசிரியர் சமூகம் பல்கலைக்கழகங்கள்ல இதற்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கிறார்கள். அவங்க ஆசிரியர்கள் நியமனம் குறித்த பல விஷயங்களை இது டைல்யூட் பண்ணும், ரெக்ரூட்மெண்ட் அந்த குவாலிட்டியை நீர்த்து போக செய்யுங்கிற கவலையை ஆசிரியர் சமூகம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கான ஒர்க்லோடு, பணிச்சுமை என்பதும் இதன் மூலம் அதிகரிக்க கூடுங்கிற கவலையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால நீங்க எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் யூஜிசியினுடைய இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஏத்துக்கவே கூடாது, நிராகரிக்கணும். இப்போ பொதுவெளியில இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கப்பட்டு 30 நாட்கள்ல பதில் சொல்ல வேண்டும், கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும்ங்கிற முறையில் சொல்லியிருக்காங்க. 30 நாட்கள் அடுத்த 5ஆம் தேதியோடு முடிவடைகிறது. அதனால கல்வியினுடைய தரம் பாதுகாக்கப்பட வேண்டும், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படணும், கல்வித்துறை ஆரோக்கியமாக நடக்கணும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும்
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக மாணவர் சமூகம், ஆசிரியர் சமூகம், அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் வாபஸ் வாங்கப்படுவதற்கான கடுமையான நிர்பந்தத்தை அளிக்க வேண்டும்ங்கிற வேண்டுகோளை இந்த தலையங்கம் முன்வைக்கிறது.